ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் பொசிஷனிங் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் பொசிஷனிங் அப்படின்றது வந்து ஒரு டாபிக், ஒரு சிஎஸ்எஸ்ல இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த டாபிக். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஸ்டாட்டிக் பொசிஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. தென் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு, இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் இருக்குது, ஸ்டாட்டிக்கு, ரிலேட்டிவ், அப்சல்யூட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, ஸ்ட்ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு 5 பொசிஷன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில். ஸோ இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில் இந்த பொசிஷனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் வந்து இதில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாட் இஸ் பொசிஷனிங் ப்ராப்பர்ட்டி? ஸோ பொசிஷனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா, த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல் த லொக்கேஷன் ஆஃப் த எலமெண்ட். ஸோ என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு படிக்கும்போதே புரியும். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்டிஎம்எல்லையோ இல்லை ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பார்க்குற எலமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில எலமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பொசிஷனிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கூட இந்த எலமெண்ட்டை வந்து நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட லொக்கேஷன், இந்த இடத்துல நீ இருக்கணும் அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுறது தான் இந்த பொசிஷனிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோட லொக்கேஷனையும் அதோட இடத்தையும் வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன், அதோட வேல்யூ. ஓகே, ஸோ இது ரெண்டு தான் வச்சு தான் இந்த பொசிஷன், அதோட வேல்யூ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ வேல்யூஸ் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்கு, ரிலேட்டிவ், தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அண்ட் வந்து ஸ்ட்ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வேல்யூஸ் வந்து இதில் பொசிஷனிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 5 பொசிஷனிங் வேல்யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெப்சைட்ஸ்லலாம் வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி ஒன்று ஒன்றா வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பொசிஷன். ஸோ இந்த ஸ்டாட்டிக் பொசிஷன்ன்றது எப்படின்னா, எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பொசிஷன் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இந்த ஸ்டாட்டிக்ன்றது ஒரு டிஃபால்ட்டான ஒரு பொசிஷன். ஓகே, ஸோ இந்த பொசிஷனில் ஸ்டாட்டிக்னு போட்டோம்னா ஒரு எலமெண்ட் எடுத்து அந்த எலமெண்ட்டில் வந்து சிஎஸ்எஸில் பொசிஷன் ஸ்டாட்டிக் அப்படின்ற மாதிரி போட்டோம்னா இது எப்படி ஆக்ட் ஆகும்னா, நார்மல் டாக்குமெண்ட் ஃப்ளோவில் தான் இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸில் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவ்வுக்கு வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து சில பொசிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டுட்டோம்னா அதுக்கு வந்து சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. டாப்பு, லெஃப்ட், ரைட்டு, பாட்டம், இந்த மாதிரி வந்து சிலதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, அதான் நம்ம சொன்னோம்ல, இது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த பொசிஷனிங் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதுக்காக வந்து இந்த டாப் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது நீங்கள் என்ன தான் டாப்பு, லெஃப்ட், ரைட்டுன்னு இதை மூவ் பண்ணணும்னு நினச்சாலும் அது மூவ் ஆகாது. ஓகே, அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க, கேனாட் யூஸ் டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி வந்து இது வந்து மூவ் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். அதுக்கு வந்து முன்னாடி ஒரு HTML பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். சாரி index.html. ஏன் ப்ரோ index.htmlனு போட்டு க்ரியேட் பண்ணால் தான் இது வந்து க்ரியேட் ஆகுமா HTML ஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து யூனிவர்சலாக எல்லாருமே வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுனால நானும் இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் அப்படின்றத வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இண்டெக்ஸ்ன்னு போட்டு ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலில் வந்து நம்ம ஒரு பேசிக் டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு நம்ம சிஎஸ்எஸ்ஸை வந்து நம்ம லிங்க் பண்ணிடலாம். ஸோ style.css. ஓகே, ஸோ நம்ம வந்து லிங்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு டிவ்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்ம ஸ்டைல்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ டிவ்வு, நான் இது வந்து டிவ்னு போடாமல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து இது கிளாஸ் நேம் வச்சு எழுதிக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் நேம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துடலாம். div1 அப்படின்னே கொடுத்துருவோமே, எதுக்கு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன கொடுக்குறதுங்க. ஸோ div1. ஸோ இப்படி போட்டு வந்து நம்ம இதுக்கு என்ன ஸ்டைல் கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு வித் ஆகிட்டு வந்து செட் பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து இது வந்து ஒரு எலமெண்ட்டாக தெரியும்.
ஹைட் ஒரு 100 பிக்சல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹைட்டும் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து வேறு என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னா ஓகே பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கலர் வந்து அதுக்கு தெரியும். பேக்ரவுண்ட் கலர் என்ன ஆட் பண்ணிக்கலாம், கலரு CYAN. ஓகே. ஸோ இந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் எடுத்து பார்ப்போம். ஸோ அவுட்புட் வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் வந்து இதோட அவுட்புட்டாக வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு இதோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். என்னாச்சு? ஓகே. ஸோ சாரி டிஸ்பிளே இல்லை, பொசிஷன். ஓகே பொசிஷன். ஸோ பொசிஷன் வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கலை. ஸோ இப்போ வந்து நம்ம டாப்பு ஏதாச்சும் ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ எதுவும் நடக்கலை, ஏன்னா எதுவும் நடக்காது. இது வந்து ஸ்டாட்டிக்ன்றதுனால உங்களுக்கு வந்து எதுவும் நடக்காது. ஓகே. இதே வந்து இந்த இடத்துல வந்து வேறு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பொசிஷன். ஸோ இது நெக்ஸ்ட் எலமெண்ட்டை பார்க்கும்போது ஸ்டாட்டிக் வந்து எப்படின்றது உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா ரிலேட்டிவ். ஸோ இந்த ரிலேட்டிவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் இதை, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு எலமெண்ட் வந்து ஒரு இடத்துல இருக்குது. அந்த எலமெண்ட்டை வந்து இருக்கிற இடத்துலேருந்து தான் நம்ம வந்து அதை மூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, நான் ப்ராக்டிக்கலாக பண்ணுறேன், அது வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி புரியும். ஸோ இது மூவ்ஸ் இங்கே பாருங்க, வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவ்ஸ் எலமெண்ட் ரிலேட்டிவ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இந்த ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து நம்ம இது ரிலேட்டிவாக அந்த ஒரிஜினல் பொசிஷனை ரிலேட்டிவாக வச்சு நம்ம வந்து இதை மூவ் பண்ணுறதுனால அந்த பொசிஷன் இது வந்து ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி இதுக்கு நேம் வச்சுருக்காங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேஸ் வந்து அங்கே தான் இருக்கும். பட் வந்து அதோட ஸ்பேஸ் வந்து எங்கே இருக்கோ அதுதான் அதோட ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஓகே. ஸோ கேன் மூவ் எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் வந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த டிவ் இப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து புது டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து .div2. ஸோ இந்த div2வில் வந்து அதே மாதிரி சேம் இந்த வித் பொசிஷன் ரிலேட்டிவ். ஸோ ஓகே. ஸோ இது எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஏஐ சஜஷன் தான். ஸோ நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ நானுமே ஆஃப் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் ஏன் இது வருதுன்னு எனக்கு புரியல. ஓகே. ஸோ நான் வந்து ரிலேட்டிவ் தான் இங்கே இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல ரிலேட்டிவ் வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அவுட்புட்டை போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து 2 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து பேடிங் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் வச்சுக்கலாம். சாரி பேடிங் இல்லை, மார்ஜின் வந்து ஒரு 10 பிக்சல் வச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து ஒரு 10 பிக்சல் வச்சிங்கனாக்கா கொஞ்சம் ஈவனாக தெரியும், அதனால தான். ஓகே. இப்போது ரெண்டுமே 10 பிக்சல் வச்சாச்சு. இப்போ என்னன்னா இப்போ வந்து இதுக்கு ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு பொசிஷன் செட் பண்ணியிருக்கோமா. ஸோ ரிலேட்டிவ்னு செட் பண்ணனால என்னாச்சு, இந்த இடத்துல ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த எலமெண்ட்டை வந்து இங்கே வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்து இந்த எங்கே வேணால் இது வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்றது பாருங்கள். டிஓபி டாப்னு போட்டு 20 பிக்சல்னு போகிறோம்னு வச்சிங்களேன். ஸோ இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 பிக்சல் வந்து கீழே இறங்கும். ஸோ டாப்லேருந்து கொஞ்சம் 20 பிக்சல் வந்து கீழே இறங்குறது தான் இது வந்து பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா. ஸோ டாப்லேருந்து 20% வந்து கீழே இறங்கியிருக்கு. நான் அது இருக்கிற இடம் இது இந்த இடத்துல தான் இருந்துச்சு.
வந்து ஒரு 20 பிக்சல் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் டாப்பு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், பாட்டம் போட்டோம்னா இருக்கிற இடத்துல வந்து மேலே போகிறதுக்கு இதுவாகிடும். இப்போ வந்து பாட்டம் ஒரு 20 போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் வந்து டேலி ஆகி இந்த டாப்போட 20 வந்து பாட்டமோட 20 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இது வந்து மேலே போயிடும். ஸோ பார்த்தீங்களா? ஸோ வெயிட் பாட்டம் வந்து நம்ம வந்து ஒரு 300 கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒன்றுமே நடக்கலை, ஏன்னா நம்ம டாப் வந்து மூவ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு பாட்டம் வந்து ஒர்க்கே ஆகலை சுத்தமாக. பட் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம 300ன்னு கொடுத்தோன்னே எங்கேயோ போயிடுச்சு போல இருக்குது பாட். ஸோ 10 மட்டும் கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 மட்டும் கொடுத்தோடனே நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து செட் ஆகிருக்கு. ஏன்னா டாப்பையும் பாட்டமும் ஒரே நேரத்தில் நம்மளால் மூவ் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஓகேயா? ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மூவ் பண்ணால் மூவ் ஆகுது. ஸோ நம்ம வந்து டாப்பு அப்படின்றத வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். டாப் வந்து 30 பிக்சல் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு. ஓகே, லெஃப்ட் வந்து ஒரு 40 பிக்சல். ஸோ இருக்கிற இடத்துலேருந்து இங்கே ஒரு 30 பிக்சலும் இங்கே ஒரு 40 பிக்சலும் மூவ் ஆகிருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிலேட்டிவ் பொசிஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ரிலேட்டிவ்ன்றது எதுக்காகன்னா இது இங்கே இருந்துச்சு, இந்த இருக்கிற இடத்துலேருந்து இங்கே ஒரு 10 பிக்சல் இங்கே ஒரு 20 பிக்சல் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறது. இதுக்கான வித்து ஹைட்டெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகே, இந்த லே அவுட்டில் தான் வந்து இருக்குது. இது வந்து எங்கேயுமே மூவ் ஆகலை. லே அவுட்லேயே இது ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட வித்தும் அதோட இடம் வந்து ரிசர்வ் ஆகிருக்கு இடம் எது தெரியுமா? ஸோ இதே இடம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பாடியை ஹோவர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடம் வரையும் தான் இருக்குது ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி இந்த பாடி சொல்லுது. ஏன்னா இப்போ நான் இதை வந்து நார்மலாக இதோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டேன்னு வைங்களேன், இது இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து ப்ராப்பராக இருக்கா? இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி அந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த இடத்த விட்டு வருது. பட் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் பொசிஷனில் இருந்துச்சோ அதுதான் அதுக்கான இடம் அப்படின்ற மாதிரி வந்து அங்கேயே வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குது ரிலேட்டிவ்க்கு அப்புறம்? அப்சல்யூட். ஸோ அப்சல்யூட் பொசிஷன் வந்து எப்படின்னா ரிமூவ்ஸ் எலமெண்ட் ஃப்ரம் நார்மல் ஃப்ளோ. ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ ரிலேட்டிவ்க்கு எப்படி இந்த பொசிஷன் வந்து ரிலேட்டிவோட பொசிஷன் வந்து அங்கேயே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்சல்யூட் பொசிஷனில் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஓகேயா? ஸோ அது பாட்டுக்கு வந்து ஸ்க்ரீனை வந்து அதுக்கான பேரண்ட் மாதிரி எடுத்துக்கும். ஸோ ஸ்க்ரீன்லேருந்து எந்த இடத்துல வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லும் இது. ஸோ எப்படின்றது வந்து நான் உங்களுக்கு டெமோ பண்ணும்போது சொல்லி காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெசிஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோ ரிசர்வ்டு ஸ்பேஸ். இது ஸ்பேஸே வந்து இருக்காது. ஸோ இதுக்கு மேலே எலமெண்ட்ஸ் வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி எது வேணால் நடக்கலாம். நான் வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு டிவ் போட்டு ஒரு அப்சல்யூட்டுக்கான இது பண்ணுறேன். கிளாஸ் 3 div 3ன்னு போடுங்க. div 3. ஓகே, சேம் இந்த div 3க்கும் வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது போட்டோடனே இவனே வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணுறான். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணாதீங்க. வித்து வந்து நம்ம 100 கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டும் அதே மாதிரி ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். 100 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் 10 பிக்சல் கொடுக்குறான். ஓகே, கொடுக்குறதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளாக டைப் பண்ணி பழகும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறோன்றது புரியும். ஓகே, ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு இப்போ அப்சல்யூட்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அவுட்புட்டை போய் பார்ப்போம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து இந்த டிஸ்பிளேயோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த எலமெண்ட் இருக்கா, இந்த எலமெண்ட் இங்கே இருக்குது. பட் வந்து நம்ம இப்போ இதை மூவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். டிஓபி டாப் வந்து 20 பிக்சல் கொடுத்த உடனே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த 20 பிக்சல் வந்து இது எந்த இடத்துலேருந்து எடுக்குதுன்னா டாப்பில். ஸோ லெஃப்ட் வந்து நம்ம வந்து லெஃப்ட் வந்து ஒரு 50 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ 50 வேணாம், 200 பிக்சல் கொடுப்போம். இப்போ வந்து இது தனியாக வந்துருச்சு. ஸோ டாப்லேருந்து இங்கே இருக்குல்ல இந்த டாப், ஸோ இந்த டாப்லேருந்து 20 பிக்சல், இந்த டாப்லேருந்து 20 பிக்சல், இந்த லெஃப்ட்லேருந்து 100 பிக்சல் சொல்லிட்டு இது எடுத்துக்குது. ஸோ இது வந்து இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த என்டையர் ஸ்க்ரீனை வந்து ஒரு பேரண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து இது வந்து வருது. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிலேட்டிவில் அப்படி ஆகலை. நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவில் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இந்த பாக்ஸை வந்து இந்த பாக்ஸ் இருக்க இடத்துலேருந்து இது வந்து இந்த இடத்துக்கும் இந்த கீழேயோ மேலேயோ வந்து மூவ் ஆகிறது வந்து இருந்துச்சு. ஆனால் இது மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது ஃபுல் டிஸ்பிளேயில் வந்து இதுவாகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டிக்கும் இது ரிலேட்டிவ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து நான் இங்கே ரிலேட்டிவ்னு போட்டுக்கிறேன். ஸோ பொசிஷனில் இதில் வந்து உங்களுக்கு இன்னொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ அதை பற்றி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பேரிசன் ஆஃப் ரிலேட்டிவ் பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் பொசிஷனை பற்றி, ரிலேட்டிவ் வந்து அப்சல்யூட் பொசிஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து ரிலேட்டிவில் வந்து என்னென்னா ஸ்பேஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ ரிலேட்டிவில் வந்து ஸ்பேஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணும், இதில் வந்து ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ எப்படின்றது பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பாடி, ஸோ இது எந்த இடத்த வரையும் பாடி எடுத்துருக்குன்றதை பாருங்கள். இங்கே வரையும் தான் பாடி எடுத்துருக்கு. ஸோ எங்கே வரையும்னா அந்த ரெண்டாவது டிவ் வந்து நம்ம போட்டுக்கலாம், அங்கே வரையும் தான் நம்மளுக்கு பாடியே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே தானே ப்ரோ இருக்குது, அதனால தான் அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, நான் 1 செகண்ட் இருக்குது உங்களுக்கு வந்து நான் வந்து ஒன்று பண்ணி காட்டுறேன். ஸோ டாப்பை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ வந்து கீழே வந்துருச்சு இது. இப்போ பாருங்கள், இப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. இதுக்கான பாடியோட சைஸ் வந்து ஏன் கீழே வரையும் வரலன்னா, ஸோ அதுதான் இந்த அப்சல்யூட்டுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே, மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அதோட ஸ்பேஸ் வந்து அப்சல்யூட்னு போடும்போது இதோட ஸ்பேஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்னென்னா மூவ்ஸ் ஃப்ரம் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து இது வந்து மூவ் ஆகிடும். லைக் எப்படின்னா ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து மட்டும்தான் இது மூவ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா இங்கே வந்து நான் சொன்னல ஆல்ரெடி, இந்த இடத்துலேருந்து தான் இது வந்து மூவ் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும்னு. ஆனால் வந்து நம்மளோட அப்சல்யூட் பையன் என்ன பண்ணுவான்னா டாப்புக்கு போய்டும். நம்ம இப்போ டாப்லேருந்து கீழே வாங்கினாக்கா டாப்லேருந்து கீழே வருவார். அப்படியே இவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தூரம் கீழே வரணும் அப்படின்ற மாதிரி டாப்லேருந்து வருவார் கீழே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கு உள்ள இன்னொரு டிஃப்ரென்ஸு. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து பார்ட் ஆஃப் லே அவுட்டு ரிமூவ்டு ஃப்ரம் த லே அவுட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும், இந்த ஏரியா இருக்குல்ல, இதை மூவ் பண்ணாலுமே இந்த ஏரியாவில் தான் இது ஆல்ரெடி இருந்துச்சுன்றது வந்து நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ சொல்லிகிட்டே இருக்குன்றதுல எப்படின்னா அந்த ஏரியா மட்டும் பிளாங்காகவே இருக்கும். ஸோ இது இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்சல்யூட்டில் வந்து எப்படி இருக்கும்னா இங்கேருந்து மூவ் ஆகிடுச்சு, அந்த இது இருந்த ஸ்டார்டிங் பொசிஷன், இந்த பொசிஷன் இது வந்து இருந்துச்சுல ஒரு இடத்துல, அந்த இடத்துல வந்து எந்த எலமெண்ட் வேணால் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எங்கே இருந்துச்சு, ஸோ வந்து நான் உங்களுக்கு டெமோவில் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ண வேணாம், இதை வந்து இது மட்டும் எடுக்கலாம். ஸோ இப்போ இதுதானே இதோட ஸ்டார்டிங் பொசிஷனு. அப்சல்யூட் போடாமல் இருந்தால் என்ன நடக்கும்னா, இருங்க நான் அப்சல்யூட் போடாமல் இது அப்சல்யூட்டையும் எடுத்துட்டேன். ஓகே, அப்சல்யூட் எடுத்துகிட்டு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் அடுத்து ஒரு டிவை போடுறேன், div 4 கிளாஸு div 4ன்னு போட்டோன்னா நெக்ஸ்ட் இந்த div 4க்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த div 4க்கு வந்து ஒரு வித்து செட் பண்ணுவோம். வித்து வந்து ஒரு 100 பிக்சல். நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் செட் பண்ணிப்போம். ஹைட் 100 பிக்சல். அடுத்து வந்து ஓகே மார்ஜினும் வந்து செட் பண்ணிப்போம். மார்ஜின் ஒரு 10 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலரு
ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு கலர் கொடுத்துக்கலாம், க்ரீன் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இது நம்ம வந்து எடுத்துடலாம். இது வந்து எதுக்கு இது இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகுது, எல்லாமே நடக்குது. இப்போ வந்து நான் ஒன்று பண்ணுறேன், இதோட வித்தை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்றது புரியும். 200 பிக்சல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதோட வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோமா. இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் இந்த பொசிஷன் அப்சல்யூட்டை எடுத்துட்டேன். அது எடுத்தோடனே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா. ஸோ அது இருந்த இடத்துல வந்து இங்கே யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து காற்றுல மிதக்கிற மாதிரி வெப்சைட்டில். ஓகே, எங்கே வேணால் போகலாம். இது வந்து எந்த இடத்து யாராலையுமே இதை வந்து யாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஓகேயா, இது எந்த இடத்துக்கு வேணால் போகலாம். அந்த ஏரியாவை வந்து பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிடும். அதே வந்து இந்த இடத்த விட்டு இதை நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது மூவ் ஆகும், பட் வந்து அந்த இடம் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுறேன்னு வச்சுங்க. இஎஃப்டி லெஃப்ட்டில் வந்து ஒரு 50 பிக்சல் போட்டேன்னு வைங்க. பாருங்க, 50 பிக்சல் போட்டிருக்கேன், பட் வந்து இருங்க, 50 பிக்சல் பத்தலை நம்மளுக்கு. 500 பிக்சல் போடலாம். எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே தான் இருக்குது, இது மேலே போகல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கான ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸாகவே பார்க்கப்படுது. ஓகேயா, ஸோ அப்சல்யூட்டுக்கும் ரிலேட்டிவ்க்கும். ஓகே, ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இங்கேருந்து இப்போதைக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும் இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு இது வந்து பண்ணலாம் நம்ம. ஸோ அது எப்படி பண்ணலான்றதை வந்து இங்கே பண்ணி காட்டுறோம் பாருங்க. டிவ்னு சொல்லிட்டு டிவ்வுக்குள்ளே ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டேன்னா இருங்க, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதோட கிளாஸ் நேம் வந்து இன்னர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இந்த பொசிஷன் இதை வந்து ரிலேட்டிவ் ஆக்கிக்கிறேன். ஸோ இந்த பொசிஷன் வந்து நம்ம ரிலேட்டிவ்னு செட் பண்ணிவிட்டு இந்த டிவ்வுக்கு வந்து ஒரு வித்து செட் பண்ணிடலாம். சாரி, ஸோ இதை வந்து இன்னர் டிவ்வுக்கு நம்ம வந்து ஸ்டைல் செட் பண்ணிடலாம். இன்னர் டிவ்வில் வித்து வந்து 50. ஓகே, ஸோ இன்னர் டிவ்வில் வந்து வித்து 15 செட் பண்ணிவிட்டு ஹைட் வந்து அதே மாதிரி ஒரு 50 செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர்லாம் செட் பண்ண வேணாம், நம்ம வந்து பார்டர் செட் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து என்ன செட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 1 பிக்சல் சாலிட் கிரேவா, சாலிட் பிளாக்கே இருக்கட்டுமே. ஓகே, பிளாக்கு ஒரு பார்டர் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டிவ்வுக்குள்ளே இந்த எலமெண்ட் இருக்கா. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இவன் பேரண்ட்டு, இவனுக்குள்ளே இருக்கிற இவன் வந்து சைல்டுன்னு சொல்லுவோம் நம்ம. சரியா, ஸோ இந்த பேரண்ட்டுக்குள்ளே இந்த சைல்டு வந்து இருக்காரு, தலைவர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டைலில் போயிட்டு இவனுக்கு பொசிஷன் அப்சல்யூட்னு போடுவோம். அப்சல்யூட்னு போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு மாற்றமும் நடக்கலை. என்ன பண்ணலான்னா இப்போ வந்து இதுக்கு டாப் லெஃப்ட் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டாக ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த எலமெண்ட்டுக்கு கீழே வந்து இந்த எலமெண்ட்டை போட்டுருவோம். அப்போ தான் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்றதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ கீழே வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக அப்சல்யூட்டை வந்து மாற்றுறோம் பொசிஷன் அப்படின்னும் போது அது என்ன ஆகும், இது அப்சல்யூட்டோட எலமெண்ட், இது அப்சல்யூட் எலமெண்ட்டா. ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். டாப்பு அந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ணும்போது இது வந்து இந்த ஏரியா, இந்த டாப் ஆஃப் த ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குமா. ஸோ இந்த டாப் கார்னர்லேருந்து. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நடக்காது. ஏன்னா வந்து நம்ம ரிலேட்டிவாக யாரை இந்த இடத்துல போட்டிருக்கோம் அப்படின்னா இவனுக்கு ஒரு பேரண்ட் இருக்காங்க, அவன் தான் டிவ் ஒன்று. ஸோ அந்த பேரண்ட்டுக்கு இவன் வந்து சைல்டு. ஓகே, ஸோ அவங்களோட ரிலேட்டிவாக தான் இவன் இருப்பான். ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக தான் இவன் மூவ் ஆவான். ஓகேயா, ஸோ எப்படின்றத பாருங்கள். டிஓபி டாப்பு 10 பிக்சல்,
இங்கே பாருங்க, டாப்லேருந்து 10 பிக்சல் கீழே இறங்கிடுச்சு. பட் நார்மலாக வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இன்னொரு டிவ் நமக்கு வந்து அப்சல்யூட் போட்டிருக்கோமா, இந்த அப்சல்யூட்டை வந்து பாருங்கள். இப்போ டிஓபி டாப்பு 20 டாப் 20 பிக்சல் போட்டோன்னா பார்த்தீங்களா, டாப்புக்கு வந்துருச்சு. இவர் வந்து டாப்பில் வந்து நின்ட்டார். இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மலாக போடுறதுக்கும் இதில் வந்து இப்படி போடுறதுக்கும் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸ். இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த டிவ்வில் இருக்கிறவன் இவனுக்கு வந்து யாருமே பேரண்ட் இல்லை. ஸோ இவனோட பேரண்ட் வந்து யார்? இருங்க இவனுக்கு யாரும் பேரண்ட் இல்லாமலாம் இல்லை. ஸோ இவருக்கு யார் பேரண்ட்டு? இவருக்கு இந்த பாடி தான் பேரண்ட்டு. ஸோ பாடி வந்து பாடியோட பொசிஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து இவன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிப்பான். இவனுக்கு பேரண்ட் யார்? இவனுக்கு பேரண்ட்டு இவன் தான். ஸோ இவங்கிட்டருந்து தான் ஸ்டார்ட் ஆகுவான். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸில் இருக்கிற பொசிஷனில் வந்து அப்சல்யூட்டுக்கு ரிலேட்டிவில். ஸோ இது வந்து அப்சல்யூட் ரிலேட்டிவில் இருக்கிற ஒரு இது. ஸோ பேரண்ட் எங்கே இருக்கோ அந்த பேரண்ட்டுக்கு ரிலேட்டடாக இது வந்து மூவ் ஆகும். ஓகேயா. ஸோ இப்போ டாப் வந்து 10 பிக்சல் போட்டிருக்கோம். இப்போ வந்து பாட்டம் லெஃப்ட் வந்து ஒரு 10 பிக்சல் போடுறோம். ஸோ இது ரெண்டும் இந்த பக்கம் வருது. ஓகே. சப்போஸ் இதில் ஒரு 100ன்னு போட்டோன்னா ஸோ டோட்டலாக கீழே போயிடும். அங்கேருந்து இதோட இந்த கார்னர் பாயிண்ட் தான் இதுக்கு வந்து முக்கியம். இந்த 2 லைன் இருக்குல்ல, ஸோ இந்த 2 ஏரியா தான் இதுக்கு முக்கியமே. இது 2 லைன் எங்கே இருக்கோ அங்கேருந்து அது வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இடத்துல எல்லா இடத்துக்கும் மூவ் ஆகும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்சல்யூட்டு எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து நம்மளுக்கு வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூஸு ஃபிக்ஸ்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பொசிஷன்லாம் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். யூஸ் கேஸில் சேட் பட்டன்ஸ், நேவிகேஷன் பார், இல்லை அது தென் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு டாப்பா, இந்த பேக் டு டாப் பட்டன்லாம் அப்படி இருக்கும்ல சிலதுலலாம். ஸோ இந்த சேட் ஜிபிடிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி நீங்கள் ஸ்க்ரோலாக கீழே போகும். கீழே போகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் பட்டன் வந்து காட்டும். ஸோ கீழே அதை கிளிக் பண்ண உடனே கீழே போயிடும். அது வந்து அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்த விட்டு மூவே ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பட்டன்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்றது வந்து கொஞ்சம் புரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க டெஃபினேஷனை படி பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்டு ஈவன் வென் த பேஜ் இஸ் ஸ்க்ரோல். ஸோ பேஜே ஸ்க்ரோல் ஆனாலும் நான் இங்கே தானே இருப்பேன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லக்கூடியது. ஓகேயா. ஸோ அப்படியே காற்றுலேயே மிதக்கிற மாதிரி இருக்கும். பேஜ் ஸ்க்ரோல் ஆகும்போது அப்படியே அது காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கும். எப்படின்றத வந்து நம்ம ஒரு டெமோவோட பண்ணி காட்டிக்கலாம். இந்த இடத்துல ஒரு டெமோ போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி அது ஸ்க்ரோல் ஆகிறதெல்லாம் தெரியும்ல. டிவ் இதோட கிளாஸ் நேம் வந்து என்ன போட்டுக்கலாம்னா FIXன்னு போட்டுக்கலாம். ஓகேயா. கீழே போயிட்டு டாட்டு FIX. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து இதை வந்து நம்ம வேறு மாதிரி டீல் பண்ணுவோம். ஸோ அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்களே சேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 30 பிக்சல் போட்டுக்கிறேன் வித்து. ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஹைட்டும் அதே மாதிரி 30 பிக்சல் போட்டுக்கிறேன். மார்ஜின் அப்ளை பண்ணிக்கிறேன். மார்ஜின் வந்து அப்ளை பண்ணுறேன். அந்த மார்ஜின் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணுறேன்னா அதே மாதிரி சேம் 10 பிக்சல் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ க்ரீன் ஓகே. ஸோ இங்கே வந்து க்ரீன் கொடுக்குறது பதிலாக வேறு எதனா கலர் கொடுப்போம். என்ன கலர் கொடுக்கலாம்? ஓகே, இப்போதைக்கு க்ரீனே இருக்கட்டும். இப்போ தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்புறமா வேறு மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ இதில் வந்து நான் பொசிஷன் போடணுமா, பொசிஷன் வந்து நான் ஃபிக்ஸ்டுன்னு போடுறேன். ஸோ ஃபிக்ஸ்டுன்னு போட்டாச்சு. ஸோ இதோட அவுட்புட் வந்து எப்படி வந்துருக்குன்றதை பார்ப்போம். என்ன எதுவுமே அப்ளை ஆகாமல் இருக்குது?
ஓகே எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டுன்னு நான் போட்டேன் நான் இதை. ஸோ இது ஃபிக்ஸ்டுன்னு போட்டதுனால என்ன ஆச்சுன்னா இங்கே தான் இருக்குது அந்த கண்டென்ட்டு. இப்போ நான் இதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்களேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதோட வித்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், இதோட வித்தை ஆகிட்டும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அங்கே தான் இருக்குது. என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா இவனுங்க ஃபிக்ஸுன்னு போட்டால் என்ன ஆகும்னா இங்கே அப்சல்யூட்டுக்கு எப்படி ஃபிக்ஸுன்னு போட்டால் அவன் அந்த இடத்துலேருந்து மிதக்குவான் அப்படின்ற மாதிரி சொன்னோமா, இவனும் அதே மாதிரி தான் மிதக்குவான். அவனோட இடத்தையும் வந்து இவனுக்கு வந்து ஆக்குப்பை பண்ணிப்பானுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இதுவாக இருக்குது. ஓகேயா. ஸோ நம்ம ஃபிக்ஸ்டுன்னு போட்டோன்னே அந்த இடத்த வந்து இன்னொருத்தன் வந்து இது பண்ணுவான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து இந்த கிளாஸை போட்டு இந்த இடத்துல இதை போட்டுப்போம். ஓகேயா. இப்போ என்ன ஆகுது, இப்போ வந்து ஒன்றுமே ஆகலை. அதுக்கு நான் இந்த டிபுக் வேறு தனியாக வந்து நான் ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஓகே ஸோ அவனுங்க இருக்கட்டும், அவனுங்களை வேணால் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோமா, இல்லை அவனுக்கு தேவைப்படுறானுங்களே நம்மளுக்கு வேணா இதுக்கு கீழே வந்து இதுக்கு கீழேயே போட்டாலும் நம்மளுக்கு வந்து வராது. இல்லை இங்கே போடுவோம். கிளாஸ் எஸ்சிஎஃப்இ சேஃப்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நேம் வச்சுக்கலாம். சேஃப் ஏன் வைக்கிறேன்னா இந்த ஃபிக்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக, ஃபிக்ஸை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டிவை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இதில் வந்து WDTH வித் வந்து எவ்வளோ கொடுக்குறோன்னா ஒரு 400 பிக்சல், ஹைட் 400 பிக்சல். ஓகே. ஓ ஷிட், 400 பிக்சல் ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 100 பிக்சலே போதும். ஓகேயா. இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ண முடியாதா? ஏன் என்ன இது வந்து பண்ண முடியுமா? ஓகே. ஸோ இதுக்கு பதில் நான் வந்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா ஓகே அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரிக்கியை பற்றி பார்த்துருவோம். ஏன்னா வந்து அதை பற்றி உங்களுக்கு சொன்னால் தான் இது வந்து இதுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Z இண்டெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், 2 வந்து இருக்குது, 2 எலமெண்ட் இருக்குது, இந்த மாதிரி மேலே இருக்குது. நான் வந்து எனக்கு வந்து இந்த கீழே இருக்குல்ல இந்த எலமெண்ட்டு, ஸோ இதுதான் எனக்கு மேலே வரணும்னு நினைக்கும் போது இந்த Z இண்டெக்ஸ்ன்னு சொல்கிற வேல்யூ வந்து நான் இதுக்கு அதிகமாக கொடுத்தேன்னா இது மேலே வந்துடும். இங்கே பாருங்கள், பாக்ஸ் 1ன்றது இது, பாக்ஸ் 2ன்றது இது. ஓகேயா. நீங்கள் என்ன பண்ணுங்க, Z இண்டெக்ஸ் 1ன்றது கீழே இருக்குது, Z இண்டெக்ஸ் 2ன்றது மேலே இருக்குது. ஸோ எந்த Z இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம்ல, அந்த வேல்யூ வந்து எதுக்கு அதிகமாக இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. ஓகேயா. ஸோ தென் வந்து ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுக்கு வந்து இப்போ வரைக்கும் தேவைப்படுது அந்த இடத்துல. அதுக்காக தான் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன் இதை. ஓகே. நான் இந்த இடத்துல வந்து அந்த Z இண்டெக்ஸோட வேல்யூ வந்து இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். Z இண்டெக்ஸ் வந்து 1ன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு, ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கு நான் 1ன்னு வைக்கிறதுனால இது மேலே வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்துருச்சு. நான் இதோட சைஸை வந்து குறைச்சிக்கிறேன் 30 ஓகே. ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து நம்ம இன்னும் ஒரு லைட்டாக மாற்றுவோம். ஓகே, இந்த க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இது வந்து இப்படி இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி வந்துருச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா இதோட இதுக்கு வந்து நம்ம வந்து சில விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணுவோம். என்ன பார்டர் ரேடியஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது ஆக்சுவலாக வந்து எப்படி இதை ஒர்க் பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரி, பார்டர் ரேடியஸில் வந்து ஒரு 50% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பார்டர் ரேடியஸ் வந்து ரவுண்ட் ஆகிடும். ஸோ அந்த அந்த கண்டென்ட் வந்து ரவுண்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா. ஸோ இதுதான் சொல்லணும். இப்போ வந்து ஆக்சுவலாக நம்மளோட வித் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்கள். ஸோ div 4க்கு வந்து நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஹைட். ஓகே. ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, அதோட வித் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இது இருக்குது. ஓகே. ஸோ நான் இதை வந்து ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன், கொஞ்சம் தள்ளி ஃபிக்ஸ்டை வந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட்டு
லெஃப்ட் வந்து ஒரு 50 பிக்சல்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ இது வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ ஃபிக்ஸ்டுன்னு போட்டு இந்த பொசிஷன் கொண்டு வந்துட்டோம். நீ இப்போ அதில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரோலே பண்ணாலுமே இது இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்கேயுமே போகாது, இங்கேயே இருக்கும். யாருமே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? இது ஏன் நான் இந்த க்ரீன் கலரில் வட்டமாக போட்டேன்னா, இது ஒரு வாட்ஸ்அப் லோகோவில் வந்து இந்த வாட்ஸ்அப் சேட்டில் வந்து இந்த சைடில் இங்கே இருக்கும்ல ஒரு சேட்டு, வாட்ஸ்அப் நம்ம ஆப்லலாம். ஸோ அதுக்காக வந்து நான் உங்களுக்கு காட்டலான்றதை வந்து இது பண்ணலான்னு வந்தேன். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, VOTT பாட்டமில் வந்து ஒரு 10 பிக்சல் வச்சுக்கலாம். கீழே வந்துருச்சு. இப்போ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட்டு RIGHT ரைட்டில் வந்து ஒரு அதே மாதிரி ஒரு 10 பிக்சல் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துச்சு. ஸோ இது வந்து இங்கே தான் இருக்கும், எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது இதால். ஸோ இது வாட்ஸ்அப் சேட் வந்து இருக்குல்ல, ஸோ அது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இதை வந்து இந்த இடத்துல நான் இந்த கலரில் கொண்டு வந்தேன். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு. அடுத்த பொசிஷன் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி இருப்பான். அவன் ஒரு மாதிரியான தான் வேலை செய்வான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு div4 க்ரியேட் பண்ணிக்கணும். div5 ஓகே. ஸோ அவனுக்கு சில ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை பற்றி நம்ம போய் பார்ப்போம். div5. ஸோ இவன் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் வித்து வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் 100 பிக்சலே போட்டுப்போம். தென் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இவனை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கு பதில் இந்த div5 வந்து நம்ம வேறு இடத்துல போடலாம். இங்கன்னா டாப்பில் இவனை போட்டால் தான் கொஞ்சம் இவனை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ நான் இங்கே வந்து இவனை வந்து ஒரு இங்கே போடுறேன், தேர்டாக இருக்கிற மாதிரி. ஓகே, செகண்டில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு வித் 100 போட்டிருக்கேன்னா, ஸோ ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் போட்டோன்னா இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். BGC போட்டு அதுக்கான கலர் வந்து என்ன கொடுக்கலாம்னா ஆரஞ்சு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இதுக்கான ஒரு மார்ஜின் கொடுத்துடலாம், அதான் நல்லாயிருக்கும். மார்ஜின் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுப்போம். ஸோ எப்பயும் போல். ஸோ இது வந்து ப்ராப்பரான அலைன்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பொசிஷன். ஸோ இப்போ தான் பொசிஷன் ஸ்ட்ரிக்கி. ஓகே, அது ஸ்ட்ரிக்கின்றதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்றதை வந்து நம்ம சொல்கிறோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்கின்ற ஒரு பொசிஷன் ஆக்ட் லைக் எ ரிலேட்டிவ் அன்டில் எ ஸ்க்ரோலிங் ரீச்டு அட் எ த்ரெஷோல்ட். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு த்ரெஷோல்டு செட் பண்ணியிருப்போம். ஸோ டாப் வந்து இந்த ஏரியாவை ரீச் பண்ண உடனே எனக்கு வந்து இது நீ இது வந்து நீ வந்து நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடணும். நீ அது வரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா ஃபிக்ஸ்டு இருக்குல்ல, ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டியில் கொஞ்சமும் எப்படின்னா ஓகே ஃபிக்ஸ்டு தான் இது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம். இது வந்து ஃபிக்ஸ்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட யூஸ் கேஸ்லாம் என்னென்னா ஸ்ட்ரிக்கி ஹெட்டர், ஸ்ட்ரிக்கி மெனு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்றதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிக்கின்னு இதை போட்டாச்சு. இதுக்கு வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகே. ஸோ த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வந்து என்ன செட் பண்ணலாம்னா டாப் வந்து எனக்கு வந்து 0வாக ரீச் பண்ணும்போது நீ வந்து மூவ் ஆகு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். போயிட்டு அவங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்கி. அவங்களுக்கு வந்து இதுதான் ஸ்ட்ரிக்கின்றதை வந்து இங்கே இந்த இடத்துல எழுதிடுறேன். ஸ்டிக்கி ஓகேயா? ஸோ இது ஸ்டிக்கின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். நான் ஸ்க்ரோல் ஆகுது. வென் இது வந்து இப்போ வந்து இந்த டாப்பை ஹிட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ இது நான் Z இண்டெக்ஸ் வந்து செட் பண்ணிடலாம் ஒரு செகண்ட். Z இண்டெக்ஸ் வந்து ஒரு 20 வச்சுக்கலாம். சும்மா நம்மளோட இஷ்டம் தான், அதிகமாக வச்சுக்கிறதா கொண்டு வந்து நம்ம டாப்பில் நிற்கின்றதுக்காக தான். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஸோ இது வந்த உடனே பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு?
இது ஏன் இதுக்குள்ளலாம் போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இது வந்து நம்மளுக்கு ரிலேட்டிவாக இருக்குது. ஸோ அந்த ரிலேட்டிவ் வந்து ரொம்ப டாமினண்ட்டான ஒரு ஆள். ஸோ அதனால் அவனை வந்து கிராஸ் பண்ண முடியல இதால். ஸோ இதுதான் இப்படி தான் ஸ்டிக்கின்றது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேயா? ஏன் டாப் இங்கே வந்து இதுதான் போடணுமா, வேறு எதுவும் போடக்கூடாதுன்னா, நீங்கள் டாப் என்ன வேல்யூ வேணால் போட்டுக்கலாம். ஸோ அந்த வேல்யூ வந்து ரீச் ஆகும்போது டாப்லேருந்து இது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், டாப் வந்து 10 பிக்சல் வரும். இங்கே 10 வருமா, இந்த இடத்துல தான். ஸோ இது வந்து ஸ்டாப் ஆகிடும், மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ 10 போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ ஒரு 30 போடலாம். இப்போ பாருங்கள், வந்து ஒரு 30 இது வந்து ஹிட் பண்ணும்போது இங்கே மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 30 இங்கே தான் இருக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்கின்றது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த பொசிஷனிங் கான்செப்ட். ஓகேயா? செட் இண்டெக்ஸ் பற்றியும் பார்த்துட்டோம் நம்ம என்ன ஏதுன்றது. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோவோட ஒரு சம்மரி. ஸோ இந்த சம்மரியில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்றதை வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி, பொசிஷனிங் ப்ராப்பர்ட்டினா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன மாதிரியான வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணலான்றதை பார்க்கும்போது நம்ம என்னென்ன பார்த்தோம், ஸ்டாட்டிக்கு, ரிலேட்டிவ், அப்சல்யூட்டு, ஃபிக்ஸ்டு பொசிஷன் இதெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஜெட் இண்டெக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தோமா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோவோட ஒரு சம்மரி. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இதோட வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. தேங்க்யூ.